நம்ம இன்னைக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் ரைஸ் கூட, அதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸ் கூட, சப்பாத்தி, பூரி இது கூடலாம் வச்சு சாப்பிடலாம். பக்காவாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணுறதுனால ஆரோக்கியமாகவும் இருக்கும். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி குருமா வச்சு தந்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, 2-3 ஏலக்காய், ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் கசகசா, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில். இதெல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயத்தை பிரியாணிக்கு மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இந்த வெங்காயம் முழுமையாக வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. ரொம்ப அதோட கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி முழுசாக வதங்கினாவே போதும். இந்த ஸ்டேஜில் இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது தான் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற மசாலா பொருட்கள் எல்லாமே வீட்டில் அரைச்சது. ஏற்கனவே மசாலா பொருள் எப்படி வீட்டில் அரைக்கணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதில் பட்டாணி, கேரட், அதுக்கப்புறமா பீன்ஸ், கட் பண்ணின உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்க்கணும். எல்லாமே நான் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான். நீங்கள் காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணுறீங்கன்னா தண்ணியில் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். காய்கறிகள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி எண்ணெயில் வதக்குனா போதும். அடுத்து இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து கலந்துட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா நீங்கள் கலந்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஹோட்டல் சுவை வர்றதுக்காக நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மணக்கிற வெஜ் குருமா சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ரைஸ் கூட, சப்பாத்தி கூட எல்லாத்து கூடமே வச்சு சாப்பிடலாம். நல்ல பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இதோட ருசி அந்த அளவுக்கு இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஜிடபிள் குருமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.